சூர்யாவோட கங்குவா படத்தோட டீசர் ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. டீசர் நல்லாவே வந்திருக்கு. விஎஃப்எக்ஸ் எல்லாம் செம்ம சூப்பராக இருக்குது. டீசரில் வந்த விஎஃப்எக்ஸ் படத்துலேயே வந்ததுன்னா படம் ஒரு செமையான மூவியாக வெளியே வரும். இது ஒரு பீரியட் மூவி. சூர்யாவோட நடிப்பில் கடைசியாக ஹீரோவாக நடித்து வெளியே வந்த படம் எதற்கும் துணிந்தவன். இந்த படம் ரிலீஸ் ஆகி 2 வருஷத்துக்கு மேலே ஆகுது. இந்த படம் அந்த அளவுக்கு எதிர்பார்த்த அளவு ஓடவில்லை. இந்த கங்குவா மூவி ரிலீஸ் ஆச்சுன்னா சூர்யாவுக்கு ஒரு நல்ல கம்பேக் மூவியாக இருக்கும். சூர்யாவோட சினிமா கரியர்லேயே இந்த கங்குவா ஒரு தரமான படமாக இருக்கும். தளபதி விஜய் தற்போது வெங்கட் பிரபுவோட டைரக்ஷனில் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் திரைப்படத்தில் நடிச்சிட்டு வராரு. இதை அடுத்து கடைசியாக ஒரு படம் நடிக்க போறேன்னு சொல்லியிருக்காரு. அடுத்து அரசியல் ஈடுபட போறதா சொல்லியிருக்காரு. இந்த படத்தை எச் வினோத் டைரக்ஷன் பண்ண முழுக்க 100% வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த படத்துக்காக தளபதி விஜய்க்கு 250 கோடி சம்பளமாக கொடுக்க போறேன்னு சொல்லியிருக்காங்க. தளபதி விஜய்க்கு 250 கோடி சம்பளம்னா படத்தோட பட்ஜெட் எத்தனை கோடி இருக்குன்றதை நீங்களே யோசிச்சு பாருங்க. அப்படி மட்டும் நடந்தால் தமிழ் சினிமாவில் அதிக சம்பளம் வாங்குற ஒரே ஒரு ஹீரோ, நம்பர் 1 ஹீரோ, அது நம்ம தளபதி மட்டும்தான். தேவிஸ்ரீ பிரசாத் தற்போது பிஸியான மியூசிக் டைரக்டர் ஆகிவிட்டார். அடுத்தடுத்து மாஸ் ஹீரோக்களுக்கு இசையமைத்து வருகிறார். சூர்யா நடிக்கும் கங்குவா திரைப்படத்திலும், அஜித் நடிக்கும் குட் பேட் ஆப்லி திரைப்படத்திலும், தனுஷ் நடிப்பில் உருவாகும் குபேரா திரைப்படத்திற்கும், விஷால் நடிக்கும் ரத்னம் திரைப்படத்திற்கும், அடுத்து அல்லு அர்ஜுன் நடிக்கும் புஷ்பா பார்ட் 2 திரைப்படத்திற்கும் தேவிஸ்ரீ பிரசாத் இசையமைத்துள்ளார். இந்த 5 திரைப்படங்களும் மிகப்பெரிய பட்ஜெட்டில் உருவாகும் திரைப்படம். இந்த 5 திரைப்படங்களை தவிர பவன் கல்யாண் நடிப்பில் ஹரிசங்கர் டைரக்ஷனில் உஸ்தாத் பகத்சிங் திரைப்படத்திற்கும் இசையமைக்கிறார். அடுத்து நாக சைதன்யா மற்றும் சாய் பல்லவி நடிக்கும் தாண்டேல் திரைப்படத்திற்கும் இசையமைத்து வருகிறார் தேவிஸ்ரீ பிரசாத். அவரது கைகளில் இதுவரைக்கும் 10 படங்களுக்கும் மேல் இசையமைத்து வருகிறார். மிகவும் பிஸியாக இருக்கிறார் தேவிஸ்ரீ பிரசாத். இளையராஜாவோட பயோபிக்ல நம்ம தனுஷ் நடிக்க போறாரு. இந்த படத்தை டைரக்ஷன் பண்ண போறது ராக்கி சாணிகாகிதம். ரீசெண்டாக வந்த கேப்டன் மில்லர் படத்தை டைரக்ஷன் பண்ண அருண் மாத்தேஸ்வரன் தான் தனுஷை வச்சு எடுக்க போறாரு. இந்த இளையராஜாவோட பயோபிக் மூவியை